நாம் ஜெபிக்கவும் பிறரை சபிக்கவுமே நம் நாவானது தூண்டப்படுகிறது. தேவனுக்கும் இடம் தருகிறோம், சாத்தானுக்கும் இடம் தருகிறோம். எனவே நம் நாவிற்கு காவல் வேண்டி மண்டியிடுவோம். ஆலயம் சென்று வழிபடும் அளவிற்கு நான் நல்லவன் இல்லையே என நினைத்திடாதே. உன் இதயமும் அவர் வாழும் கோயில்தான், மறவாதே. உன்னை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கான ஒரே தேவன் அவர் மட்டுமே. நான் ஒரு பாவி என தேவனை விட்டு ஓடாதே. ஒத்துக்கொள், உன்னை அவர் தண்டிப்பதில்லை, உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை வீண் போவதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவர் அவனை விடுவிப்பார். நம்மை காக்கும்படி நம்முடனே இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அவர் காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடியவர். நீ பயமின்றி நடக்கலாம், உன் கால் இடராதே. தீங்கு நாட்களில் நம் தேவனே நமக்கு அடைக்கலம். வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவரே உலகத்திற்கு ஒளியாயிருப்பவர். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவரே. அவரே மெய்யான திராட்சை செடி, அவரே நல்ல மெய்ப்பன் என எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே. உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை புதிய கானானில் சேர்க்கப் போகிறவரும் அவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.